நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நந்தினி இருக்காளே, இப்பதான் குமுதாவை திருப்பி அனுப்பணுமா? வீட்ல எவ்வளவு வேலை பாக்கி கிடக்குது. எல்லாத்தையும் ஏன் தலையில போட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டா. இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா? வர வணக்கம் ஆண்டி. வணக்கம். வாங்க. உள்ள கொண்டு போய் வைங்க. தீபாவளி வாழ்த்துக்கள் ஆண்டி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. வா. உட்காருங்க. பெரியப்பா பெரியம்மா அம்மா அப்பா எல்லார் சார்பாவும் இதை கொடுக்க சொன்னாங்க. தீபாவளி வாழ்த்தையும் அவங்க சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இதெல்லாம் எதுக்குமா? எதுக்கு இவ்வளவு பரிசு பொருட்கள்? இதெல்லாம் எங்க சந்தோஷத்துக்காக ஆண்டி. ஆண்டி மோகன் இல்லையா? அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. தீபாவளி ஷாப்பிங் பண்ணதான். நீங்க இருங்க, அவங்க வந்துருவாங்க. இல்லங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருக்கு. லேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படிப்பா? டீயாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல ஆண்டி பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து சாவகாசமா குடிச்சுக்கலாம். சரிம்மா, உங்க வீட்ல எல்லாருக்கும் என்னோட சார்பா தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. என்ன? கண்டிப்பா. சரி, நாங்க நாங்க கிளம்புறோம். கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வரோம். ஏந்தாம்மா, இது உன்னோட டேப்லெட். மறக்காம சாப்பிடணும்னு. அப்புறம் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நான் பேசாம ஒண்ணு பண்றேன். உனக்கு கொஞ்சம் அல்வா எடுத்து கொடுக்கவா? அம்மா தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அங்கதான் இவளோட ஃப்ரெண்ட் இருக்கால, எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. ராகுல், இந்த ராகுல் எங்க போனான்னு தெரியல. அம்மா வெளியே தான் இருக்கான். அப்படியா? முன்னாடியே போயிட்டானா? நம்ம கிளம்பலாமா? கிளம்புங்க. கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு பாட்டி. சரி வாங்க வாங்க, நேரம் ஆகுதுல்ல. அம்மா, நீங்க எங்க கிளம்புறீங்க? பசங்க கூட தான், வேற எங்க? ஆனா பாட்டி, நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அம்மா, இதெல்லாம் பசங்க வேலைமா. அட, பசங்க எவ்வளவு பண்ணாலும் அந்த இடத்துல பெரியவங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீ தானே வந்தனாவை பத்தி கவலைப்பட்ட. நான் அவ கூட போய் அவளை கவனிச்சுக்கிறேன். இல்லலம்மா, இப்ப எனக்கு கவலையே இல்ல. அங்க எல்லாரும் இருக்காங்க. சம்பந்தி அம்மா, பெரியம்மா எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்க. நம்ம சூர்யா கூட என்ன சொன்னா? அர்ச்சனா பாட்டியை விட நல்லா பாத்துக்குவான்னு சொன்னான்ல. அதானே பாட்டி. நான் வர்றதுனால உங்களுக்கு என்னடா பெரிய இடைஞ்சலு? நான் அங்க வந்து அவங்க எல்லாரையும் சாப்பிட்டுவேனா? அம்மா, அப்படி இல்லம்மா. அப்ப என்ன போக விடு. வாங்க போலாம். ஏன் சூர்யா, வண்டி எடுத்துட்டியா? பாட்டி அது வாங்க. அம்மா ஒரு நிமிஷமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் வந்து கேட்டுக்கிறேன். வா வந்தனா. அம்மா பாட்டி நீங்க என்னம்மா? போ. வா. பாத்து போங்க. ருக்மணி, நல்ல வேளை நீ வீட்ல தான் இருக்க. உன்னை பார்க்க தான் நான் அவசரமா கிளம்பி வந்தேன். ஆட, என்ன எல்லாம் இப்படி குப்பை மாதிரி கிடக்கு? கடைக்கு போய் நிறைய வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. இது நந்தினி வீட்ல இருந்து வந்திருக்கு. நிறைய செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அவங்க எதுவுமே கொடுக்கல. ஆனா சம்பிரதாயத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்காங்க. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல ருக்மணி, அவங்க ரொம்ப நல்லவங்க. மோகன் மட்டும் குறுக்க நிக்கலனா அவங்க இன்னும் நிறைய செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நிதி வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் அனுப்பணும்ல, அதான் வாங்கலான்னு வந்தேன். ருக்மணி, என் மருமகளோட பிறந்த வீட்ல இருந்து நிறைய சீரெல்லாம் வந்திருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருக்கும் தங்க நகை, துணிமணி, ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளவு நிறைய வாங்கி அனுப்பியிருக்காங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கெல்லாம் அப்படியே வாயடிச்சு போயிட்டோம். ருக்மணி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க பாருங்க, நந்தினி வீட்ல இருந்து கொடுத்தமிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே கெட்டு போயிருக்கு. அடக்கடவுளே, பூஞ்ச காலம் வந்திருக்கு இதுல. வேணும்னே தான் அப்படி கொடுத்தமிச்சிருக்காங்க. நாமெல்லாம் கெட்டு போனதை சாப்பிடணும்னு நினைச்சிட்டாங்க. அதானே, இதெல்லாம் ரொம்ப மோசம். அவங்க குடும்பத்துல இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
ஊருக்கெல்லாம் அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே. எப்படியோ என்னெல்லாம் ஆசைப்பட்டமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. ஆமா, இவருக்கும் பெரியவருக்கும் குர்தா ரொம்ப அழகா செலக்ட் பண்ணிருக்கோம்ல. ஆ, ஏங்கா, எதையும் நம்ம மறந்துடலையே. இல்ல இல்ல எதுவும் மறக்கல. ம். எப்படியோ சாந்தி, நந்தினி வீட்டுக்கு நாம முன்னாடியே ஸ்வீட் எல்லாம் அனுப்பி நல்ல வேலை பண்ணியிருக்கோம். எனக்கு என்னமோ அவங்க கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கலான்னு தோணுது. பிடிச்சிருக்கோ இல்லையோ? ஆமாக்கா, நிச்சயமா ஃபோன் பண்ணி கேட்கணும். அதை விட என்ன கேட்டீங்கன்னா ஒரு தடவை நேர்ல போய் பார்த்துட்டு வரலான்னே தோணுது. ஆ, ஆ. ஃபோன் அடிக்குது. இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு. ஹலோ, வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம் ருக்மணி சம்மந்திமா. தீபாவளிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நீங்க அனுப்பின பரிசு பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு தடவை உங்களை நான் சந்திக்க விரும்புறேன் சம்மந்தி. ஆ, தாராளமா சந்திக்கலாமே. இது எல்லாத்தையும் நீங்க போன்ல கேட்கணுமா என்ன? எங்க வீடு உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் வாங்க. இல்ல, ஒரு தடவை கேட்டுறது நல்லது இல்ல? ஏன்னா தீபாவளி சமயத்துல உங்க வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. நீங்களும் பிஸியா இருப்பீங்க. எனக்காகலாம் நேரம் ஒதுக்க முடியுமா? அதான் கேட்டுக்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன சம்பந்திமா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? மத்தவங்களை விட உங்க சம்பந்தம் தான் எங்களுக்கு பெருசு. சொல்லணும்னா இப்ப நாங்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அக்கா கூட நேரடியா உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இல்ல இல்ல, எங்களுக்காக உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ, நானே வந்துடுறேன். வச்சிடுறேன். சம்பந்தி, என்னாச்சுமா சாந்தி? என்னன்னு தெரியலக்கா. அவங்க பேசுனதுல கோவமா இருக்காங்கன்னு தெரியுது. ஏ, அவங்க எதுவும் சொல்லல, ஆனா கோவமா இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தோணுது. எல்லாரையும் நேர்ல வந்து பார்க்கணும்னு வேற சொன்னாங்க. கடவுளே, பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, ஆண்டிக்கு gift பிடிச்சிருந்ததா? எங்க எதிர்க்காத எதையும் திறந்து பார்க்கல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நந்தினி அக்கா இருந்திருந்தாங்கன்னா பெரியப்பாவோட சர்ப்ரைஸ் பிளான பத்தி அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி, வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. என்ன, ஏன் இப்படி பாக்குற? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. பாட்டி, நீங்க வர விஷயமே எனக்கு தெரியாது. யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? அட என்ன விடுமா, நீ முதல்ல சொல்லு. வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஹாய் வந்தனா அண்ணி, வந்து உட்காருங்க. ஹாய். என்ன பசங்களோ ஆங்கிலத்துல கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களா உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஆமா பாட்டி, வந்து உட்காருங்க. ஆ, ஏ தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. வணக்கம் பாட்டி. என்னப்பா, தீபாவளி ஏற்பாடுலாம் ஒழுங்கா நடக்குதா இல்லையா? சும்மா அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்க. வேலையெல்லாம் நடக்குது பாட்டி. ஆமா பாட்டி, எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அது சரி ஆச்சுனா, கார்த்திக் எங்க? அவரு ரூம்ல இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், நானே போய் பாத்துக்கிறேன். அண்ணா, நானும் வரவா? சரி வா. சரி, நீங்க போய் பாருங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வரோம். ஓகே வா. ஆமா, இந்த விளக்கு திரிய யார் செஞ்சிட்டு இருக்கிறது? அது பாட்டி, நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீயா? இப்ப உள்ள பொண்ணுங்களுக்கு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய வராது போல இருக்கு. எல்லாம் ஃபேஷன் பண்ணிக்கிறதுல தான் இருக்கீங்க. பின்ன என்னவா? பாட்டி, இன்னும் அவ தெரிய முழுசா செஞ்சு முடிக்கல. இப்பதான் பண்ணவே ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்ல, எங்க லக்ஷ்மிக்கு வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே வரும். அம்மாக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா.
ஆமா, வீட்ல உள்ளவங்க எங்க போனாங்க? யாரையுமே காணோம். மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ வாங்க போயிருக்காங்க. ஆஹா. ராமாயண நாடகத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுக்காக தானே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. சரி விடுங்க, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு சுட சுட டிஃபன் பண்ணி தரேன். இங்க பாரு, கங்காஜலம் தெளிச்ச பாத்திரத்துல தான் பண்ணணும். எல்லாம் ஒழுங்கா பத்தியமா பண்ணணும். பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். அர்ச்சனா, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா. இத வந்துடுறேன். பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நீ இப்படி வந்து உக்காரு. உக்காருன்னு சொல்றேன்லம்மா. ஏன் பயப்படுற? இந்த பார், இந்த விளக்கு தெரிய இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு வந்தனா. பாட்டி யாரையாவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா யோசிக்காம அவங்க பேசிடுவாங்க. என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது என் மாமியார் வீடு வேற. அது உண்மைதான். அவங்க டெய்லி வர போறாங்களாம். என்ன? அப்போ என்னாச்சு? அது பாட்டி வந்திருக்காங்க. அதனால என்ன, வரட்டுமே. இதுல என்ன இருக்கு? அது இல்ல, என்னோட பயம் எல்லாம் அவங்க இந்த பிளான பத்தி பெரியப்பா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு தான். அப்புறம் நம்மளோட சர்ப்ரைஸ் எல்லாம் பாழா போயிடும். ஆமா கார்த்திக், அவங்க சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்கள பெரியப்பாவை சந்திக்க விடாம நாம தான் தடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதபடி நாம பாத்துக்கலாம். ஆமா கார்த்திக், அதுதான் ஒரே வழி. சரி, நீங்களும் வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாடகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் போய் பாட்டிக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்றேன். வாங்க. வாங்க. வேற என்ன சொன்னாங்க அவங்க? ஒண்ணுமே சொல்லலையா? அக்கா, நீங்க தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. இப்பதான் அவங்க வருவாங்கல்ல, அப்ப நம்மளே தெரிஞ்சுக்கலாம். வாங்கக்கா. கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணணுமா? சம்மந்தி அம்மாவா? ஆமாக்கா, வாங்க. வணக்கம்மா. நல்லா இருங்க. வணக்கம்மா. நல்லா இருமா. உட்காருங்க. எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, தீபாவளி இல்லையா? ஆ, அதுக்காக ஆ. தான். லட்சுமி, அம்மாவும் பெரியம்மா வந்திருக்காங்க. தண்ணி கொண்டு வா. சரிங்க பாட்டி. சோறுவா வந்திருக்காங்க. ம். என்ன ஆச்சு? அது அது ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ, வந்தனாவ பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்ல, அதான் வந்திருக்கேன். ராதிகா ரொம்ப கவலைப்படுறா, அதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு நான் வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. அம்மா, இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சரி வரேன். வா. ஆ, ஆ, நீங்களும் வாங்கக்கா. ஆ. கை கால் கழுவிக்கலாம். ஆ, எப்பவுமே வெளிய போயிட்டு வந்தா உடனே கை கால்லாம் சுத்தமா கழுவிடணும். ம். அம்மா, தண்ணி. அப்படி வச்சிருமா, நாங்க இப்ப வந்துடுறோம். ஆ, பாட்டிக்கு டிஃபன் ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? அண்ணி டீ போட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. ஆ, நாங்க இப்ப வந்துடுறோம். ம். சரி. அட, இந்த பொண்ணு எங்க போனா? இப்ப என்ன பண்றது? இவங்க வந்திருக்காங்க. நந்தினியோட மாமியார் வேற வரப்போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுது. அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா. ஒரு தப்பும் நடக்காது. ஒருவேளை நான் தான் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனோ என்னவோ. தேவையில்லாம நான் தான் சந்தேகப்பட்டுட்டேன். இப்படியும் இருக்கலாம் இல்லக்கா. சம்பந்தியமா தீபாவளிக்காக நம்மள பார்க்க வரலாம்ல. அப்படி இருந்தா சந்தோஷம். என்னோட பயம் இல்ல, அவங்க இவங்க எதிர்க்க ஏதாவது பேசிடுவாங்களோன்னு தான். உனக்கே தெரியும்ல, இவங்க அமைதியா உட்கார்ற ஆள் கிடையாது. நம்ம வீட்டு விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா தேவையில்லாம பிரச்சனைகள் வருமே. பெரியம்மா, அம்மா சொல்றது சரிதான். ஆன்ட்டி சும்மாதான் வராங்க போல இருக்கு. வேற என்ன வேலையா இருக்கும்? நீங்க தான் தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுறீங்க. கொடுங்க, நான் இதெல்லாம் உள்ள வச்சிடுறேன். எடுத்துட்டு போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அர்ச்சனா, இன்னைக்கு வாங்கின சுத்தமான நெய்யை தானே போட்ட? இன்னைக்கு வாங்கினதுதான். வா, சீக்கிரம் பாட்டிக்கு டிஃபனை கொடுத்துடலாம். கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல. ம். என்னாச்சு? அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? இதோ இப்பதாம்மா வந்தேன். வணக்கம் ஆண்டி. வணக்கம் வந்தனா. சந்தோஷமா இரு. ஏமா, டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ம். அர்ச்சனா, இந்த கங்காஜலம் கிச்சன்ல ஏமா இருக்கு? அது வந்துமா பாட்டிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி கங்கா ஜலத்துல கழுவின பாத்திரத்துல தான் சாப்பிடுவாங்க. ஆ, அம்மா, பாட்டி வர விஷயம் எனக்கு தெரியாது. அவங்க வர விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அம்மா கிட்ட சொல்லி தடுத்து இருப்பேன். வந்தனா கூட அவங்க வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும்னு. அதெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதான் உங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கணும். அவங்க இஷ்டப்படியே எல்லாம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு. கர்டன்ஸ் எல்லாத்தையும் மாத்தணும் இல்ல? ஆமா, இங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அர்ச்சனா கிட்ட விஷயத்த சொன்னியா? அனி, அண்ணா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை சீக்கிரமா வர சொன்னாரு. அர்ச்சனா, நான் போய் பாக்குறேன். நீ டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் வா. ம். அர்ச்சனா, நந்தினியோட மாமியார் வராங்கம்மா. அவங்கள கவனிக்கிறதுல எந்த குறையும் வரக்கூடாது. நல்லபடியா டிஃபன் எல்லாம் கொடுத்துடணும். ம்ஹும். இத பாரு அர்ச்சனா, நீங்க 2 பேரும் நந்தினி வீட்டுக்கு போனீங்கல்ல, அப்ப அவங்க மாமியார் ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, ஏன்? அவங்க திடுதிப்புன்னு ஃபோன் பண்ணாங்க. எங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கோவமா பேசினாங்க. ஆனா எதுக்காக அவங்க கோவமா இருக்காங்க? நாங்க போனப்போ அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பரிசு பொருட்கள், ஸ்வீட் எல்லாத்தையும் நல்லபடியா கொடுத்தீங்கல்ல? ஆமாம் பெரியமா, ஸ்வீட் எல்லாம் நான் தானே செலக்ட் பண்ணி கொண்டு போனேன். ஆனா அவங்க எதுக்காக கோவமா பேசணும்னு தெரியலையே. வேற ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலம்மா. ஏங்கா, நாம தான் தேவையில்லாம கவலைப்படுறோம்னு நினைக்கிறேன். சும்மா அவங்க நம்மள பார்க்க கூட வரலாம் இல்லையா? அப்படிதான் தோணுது எனக்கு. அர்ச்சனா, கார்த்திக் வேற உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கான்ல, நீ போமா. அம்மா, இந்த டிஃபன் நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, அவங்க ஹால்ல தனியா இருக்காங்க, நாம போய் அங்க உட்காந்துக்கலாம். மாணிக்கம் எங்க? கிச்சனை அவரை பாத்துக்க சொல்லுமா. ம்